I doing this? ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன்? Verse 12. 12ஆம் வசனம். To show that other people who claim they are also serving the Lord are not serving the Lord like me. தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை போல அவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்பதை காண்பிப்பதற்காக என்று சொல்கிறார். Such men, verse 13, are false apostles. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர் என்று 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். Again you see a contrast. அங்கே பார்த்தீங்களா வித்தியாசத்தை, வேறுபாட்டை? Fathers and teachers, தகப்பன் ஆசிரியர், mothers and nurses, தாய் நர்ஸ், true apostles, false apostles. உண்மையான அப்போஸ்தலன் கள்ள அப்போஸ்தலன். Verse 13, 13ஆம் வசனம். genuine workers, deceitful workers. நல்ல வேலையாள், கபடமுள்ள வேலையாள். It's all in scripture. There are two types of servants. இந்த இரண்டு விதமான ஊழியக்காரர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கிறது. And he says there are people who disguise themselves as apostles of Christ. சிலர் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். And he says this is not surprising because Satan also disguises himself as an angel of light. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று பவுல் சொல்கிறார். So his servants will pretend, verse 15, to be servants of righteousness. ஆகவே இந்த ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். But Paul says I am a father. ஆனால் நான் ஒரு தகப்பன் என்று பவுல் சொல்கிறார். And verse chapter 12, 12ஆம் அதிகாரம் verse 14, again he says, 14ஆம் வசனத்தில் மீண்டுமாய் சொல்கிறார். This is the third time I am coming to you. மூன்றாம் முறை நான் இப்பொழுது வருகிறேன். And again a third time I will not be a burden to you. மூன்றாம் முறை நான் வரும்பொழுதும் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. I am not a teacher. என்றால் நான் ஒரு ஆசிரியன் அல்ல. I am a father. நான் ஒரு தகப்பன். And therefore I don't seek what is yours, but I seek you. ஆகவே நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். Because என்றால் children don't have to save up money for their parents, but parents have to save up money for their children. பெற்றோருக்கு பிள்ளைகள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். Students have to save up money to pay their teachers. மாணவர்கள் தான் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். But children don't have to save up money to give to their father every month. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகள் பணத்தை சேர்த்து வைத்து அப்பாவுக்கு கொடுக்க தேவையில்லை. So the difference always in scripture is money. ஆகவே வேதத்திலே இந்த வேறுபாடுகள் எல்லாம் பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. Whether it's Noah and Lot, நோவாவாக இருந்தாலும் சரி, லோத்தாக இருந்தாலும் சரி, Elijah and Obadiah, எலியா ஒபதியா இவர்களானாலும் சரி, shepherd and hireling, மேய்ப்பன் கூலியாளாக இருந்தாலும் சரி, mother or nurse, தாயாக நர்ஸாக இருந்தாலும் சரி, father or teacher, அல்லது ஆசிரியராக தகப்பனாக, shepherd or wolf, அல்லது மேய்ப்பன் ஓனாய். always the thing is this. எப்பொழுதுமே இந்த காரியம் தான் வருகிறது. The shepherd seeks the good of the sheep. ஒரு மேய்ப்பன் ஆடுகளுடைய நலனிலே அக்கறை கொள்கிறான். The wolf thinks what he can get from the sheep for himself. ஓனாயோ தனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலேயே குறியா இருக்கிறான். So I told you about Matthew chapter 7 where Jesus spoke about the wolves. ஆகவே இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஓநாய்களை பற்றி சொன்னார் என்று நான் சொன்னேன். How do you distinguish a wolf? ஒரு ஓநாயை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? It's very important to understand in the last days. கடைசி நாட்களிலே இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். He said it's like this. இப்படித்தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Matthew chapter 7 verse 15 he speaks about the wolves. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 15ஆம் வசனத்திலே ஓநாய்களை குறித்து பேசுகிறார். And he doesn't say you can recognize a false prophet by his wrong doctrine. ஒரு கள்ள அப்போஸ்தலனை தவறான உபதேசத்தின் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று அவர் சொல்லவில்லை. You know there are some groups that preach that Jesus Christ is not God. இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று ஒரு சில கூட்டத்தார் பிரசங்கிக்கிறார்கள். Like Jehovah's Witnesses that he was only created. யெகோவா சாட்சிகள் என்கிற சொல்லுகிறவர்கள் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் என்று சொல்கிறார்கள். I can straight away make out that is a wrong doctrine. நேரடியாகவே சொல்லிவிடலாம் அது தவறான உபதேசம். That is not a true prophet of God. அவர்கள் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகள் அல்ல என்று சொல்லிவிடலாம். The great danger is the false prophets will come preaching the correct doctrine. மிகப்பெரிய அபாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கள்ள அப்போஸ்தலர்கள் சரியான உபதேசத்தோடு கூட வரும்போதுதான் the sheep's clothing. அவர்கள் ஆடுகளுடைய தோலை போர்த்துக் கொண்டு வருகிறார்கள். Then how do you know them? அவர்கள் எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? Verse 16. 16ஆம் வசனம். You will know them by their fruits. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Not by their gifts. அவருடைய வரங்களினாலே அல்ல. You know there are two things, the fruit of the spirit and the gift of the spirit. ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் என்று இரண்டு உண்டு. Fruit is our character. கனிகள் என்பது நம்முடைய தன்மை குணங்கள். Gift is what comes forth in our ministry. வரங்கள் என்பது நம்முடைய ஊழியத்திலே வெளிப்படுகிற காரியம். What you are seeing right now me doing here is ministry. இப்பொழுது நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு ஊழியம். You can't see my character here, you can only see my gift. இந்த இடத்திலே என்னுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியாது, என்னுடைய வரத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். If you are challenged by my preaching, that is my gift, that is not my fruit. என்னுடைய பிரசங்கத்தினாலே நீங்கள் சவாலிடப்படுவீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய கனி அல்ல, அது என்னுடைய வரம். But you cannot know whether I am a false prophet or a true prophet just by listening to my preaching. என்னுடைய பிரசங்கத்தை கேட்பதன் மூலமாக மட்டுமே நான் ஒரு கள்ள அப்போஸ்தலனா உண்மையான அப்போஸ்தலனா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. It's not possible.
அது கூடாத Because காரியம். Jesus said you cannot know them by their gifts. அவருடைய வரங்களினாலே நீங்கள் அறிய முடியாது என்று இயேசு சொல்கிறார். True apostles can have gifts and false apostles can have gifts. மெய்யான அப்போஸ்தலர்களுக்கு வரங்கள் இருக்கக்கூடும், கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் வரங்கள் இருக்கக்கூடும். They got their gifts when once upon a time they were sincere. ஒரு காலத்தில் அவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது வரத்தை பெற்றுக் Then கொண்டார்கள். they fell away from God and God did not take the gifts back. அதற்கு பிறகு அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர் கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. The devil has got so many supernatural gifts. இன்றைக்கும் பிசாசுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக வரங்களை வைத்திருக்கிறான். Let me ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், Please listen. கவனித்து கேளுங்கள். When did God give Satan those gifts? Before he fell away or after he fell away? சாத்தான் விழுவதற்கு முன்பதாக அவனுடைய வரங்களை கொடுத்தாரா அல்லது விழுந்ததுக்கு பிறகு சாத்தானுக்கு வரங்களை கொடுத்தாரா? What is the answer? என்ன பதில் சொல்லுங்கள்? முன்னாலா பின்னாலா? Before he fell away. அவன் விழுவதற்கு முன்பதாக வரங்களை கொடுத்தான். Then the question comes. இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது. Why didn't God take away the gifts when he fell away? அவன் விழுந்ததுக்கு பிறகு ஏன் அந்த கொடுக்கப்பட்ட வரங்களை திரும்ப ஆண்டவர் பெற்றுக்கொள்ளவில்லை? Okay, I'll give you an answer. நான் ஒரு பதிலை சொல்கிறேன். Supposing you gave somebody a birthday gift every year for 5 years. ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு 5 வருஷமாக அவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நல்ல ஒரு வெகுமதியை வாங்கி கொடுக்கிறீர்கள். Expensive gifts. நல்ல விலையேறப்பெற்ற ஒரு பொருளை வாங்கி கிஃப்டாக கொடுக்கிறீர்கள். And the 6th year he turns around and becomes your enemy. 6வது வருஷம் உங்களுடைய விரோதியாய் அவன் மாறுகிறான். What do? என்ன செய்வீர்கள்? Will you go to his house and say, please give back all those gifts I gave you the last 5 years? நீங்கள் வீட்டுக்கு போய் கடந்த 5 வருஷமா உனக்கு கொடுத்த வரங்களை எல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்து விடு என்று சொல்வீர்களா? Even a human being like you will not do it. உங்களை போல இருக்கிற ஒரு மனுஷனே அப்படி செய்ய மாட்டான். You will be ashamed to do that. நீங்கள் அப்படி செய்வதற்கு வெட்கப்படுவீர்கள். You think Almighty God is going to go and tell people, give me back the gifts I gave you? சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது நான் கொடுத்த வரத்தை எல்லாம் திருப்பி எனக்கு தா என்று கேட்பாரா? So when a servant of God backslides and goes away from God, God does not go after him and say, give me back all the gifts I gave you. ஆகவே ஒரு தேவ ஊழியன் பின்வாங்கி போகும் பொழுது விழும் பொழுது தேவன் உடனே போய் நான் கொடுத்த வரங்களை எல்லாம் திரும்ப தா என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்வதில்லை. That is why you see a lot of backslidden preachers today still having gifts. ஆகவே தான் எவ்வளவோ பின்வாங்கி போன ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். They don't have fruit. அவர்களுக்கு கனிகள் இல்லை. They have become 100% lovers of money, but the gift is still there. அவர்கள் 100% பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் வரங்கள் கிரியை செய்கிறது. And they deceive people. அவர்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். So Jesus said, ஆகவே இயேசு சொல்கிறார், you will never know a false prophet by his gifts. ஆகவே எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியையும் நீங்கள் அவருடைய வரங்களை வைத்து அறிய If முடியாது. you look at gifts, you will all be deceived. வரங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஏமாற்றப்படுவீர்கள். Because both have got gifts, false prophets and true prophets. ஏனென்றால் மெய் தீர்க்கதரிசியும் பொய் தீர்க்கதரிசியும் வரங்களை If you வைத்திருக்கிறார்கள். look for fruit, ஆனால் கனிகளை பார்ப்பீர்களானால் you can never be deceived. நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். That has been my experience for 30 years. 30 ஆண்டுகளாக இது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. I am not deceived. நான் ஏமாற்றப்படுவதில்லை. Because I don't look for the gifts. ஏனென்றால் நான் வரங்களை பார்ப்பதில்லை. I don't see how well he can preach. எவ்வளவு அருமையாக பிரசங்கிக்கிறார் என்பதை I don't பார்ப்பதில்லை. see whether he can heal the sick. அவர் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார் என்பதை I பார்ப்பதில்லை. don't see whether he can do miracles. அற்புதங்களை செய்கிறவரா என்று பார்ப்பதில்லை. I don't see whether he casts out demons. பிசாசுகளை விரட்டுகிறவரா என்று பார்ப்பதில்லை. Because Jesus said here, ஏனென்றால் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார், after speaking about fruits, இந்த கனிகளை பற்றி பேசின பிறகு again he said in verse 20, 20ஆம் வசனத்தில் மீண்டுமாய் so சொல்கிறார், then my dear friends, again let me tell you, my disciples, Jesus said, you will know them by their fruits only. என் நண்பர்களே அல்லது என்னுடைய சிஷ்யர்களே மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Okay, the Lord says, I'll tell you about gifts also now. இப்பொழுது வரங்களை பற்றியும் சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். Here, people who have gifts. வரங்களை உள்ளவர்களை பற்றி நான் Verse சொல்கிறேன். 22. 22ஆம் வசனம், Many people will come to me in the last day கடைசி நாட்களில் அநேகர் and என்னிடத்தில் say, வருவார்கள். Lord, we have the gift of prophecy. கர்த்தாவே, நாங்கள் தீர்க்கதரிசன வரம் We வைத்திருந்தோம். prophesy not in some other God's name, in your name. வேறு கடவுளுடைய பெயரிலே அல்ல, உம்முடைய பெயரிலே In தீர்க்கதரிசனம் Jesus' உரைத்தோம். name we prophesy. இயேசுவின் நாமத்தினாலே In தீர்க்கதரிசனம் உரைத்தோம். Jesus' name we cast out demons. So many இயேசுவின் hundreds of people saw us. இயேசுவின் நாமத்தினாலே அநேக பிசாசுகளை துரத்தின நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். In Jesus' name we did miracles. Thousands of people saw us doing it. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். These are the prophets who are exercising gifts. இவர்கள் தீர்க்கதரிசிகள், தங்களுடைய வரங்களை பிரயோகிக்கிறவர்கள், Huge உபயோகப்படுத்துகிறவர்கள். crowds of people see them. ஆகிய திரளான கூட்ட மக்கள் அதை They பார்க்கிறார்கள். cast out demons. பிசாசுகளை They do விரட்டுகிறார்கள், miracles. அற்புதங்களை They செய்கிறார்கள். prophesy powerfully. நீங்க வல்லமையாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். How to make out whether this is a true prophet or a false prophet? மெய்யான தீர்க்கதரிசியா பொய் தீர்க்கதரிசியா என்று எப்படி கண்டுபிடிப்பது? I say, I don't know. I must find out the fruit in their life. எனக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கையில கனிகளை But பார்க்க these வேண்டும். people இவர்கள் did not have fruit. இவர்களுக்கு கனிகள் இல்லை. Without the fruit, they were casting out demons, they were healing the sick, and they were doing miracles. கனிகள் இல்லாமல் அவர்கள் வியாதியஸ்களை குணமாக்குகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், அற்புதங்கள் The செய்கிறார்கள். Lord says to them, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், depart from me, you who practice lawlessness. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று That சொல்கிறார். means there is sin in your life. அதனுடைய பொருள் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. Go to hell.
நீ நரகத்துக்கு போ. Now my question is, இப்பொழுது என்னுடைய கேள்வி, can a man who casts out demons in Jesus' name today go to hell? இன்றைக்கு பிசாசை விரட்டுகிற ஒரு நபர் நரகத்துக்கு போக முடியுமா? Can a man who does miracles in Jesus' name today go to hell? இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதன் நரகத்துக்கு போக முடியுமா? Can a man who prophesies in Jesus' name go to hell? இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் நரகத்துக்கு போக முடியுமா? The answer to that is very simple. இந்த கேள்விக்கு பதில் மிகவும் எளிது. Do you believe Jesus is a liar or do you believe Jesus is speaking the truth? That's all. இயேசு பொய் சொல்லுகிறவர் என்று எண்ணுகிறீர்களா அல்லது இயேசு மெய்யாய் சொல்லுகிறவர் என்று எண்ணுகிறீர்களா? அவ்வளவுதான் பதில். I believe Jesus spoke the truth. இயேசு மெய்யைத்தான் பேசுகிறார் என்று நான் And நம்புகிறேன். is he talking about one or two people? இங்கே 1-2 ஜனங்களை பற்றி பேசுகிறாரா? Verse 22. 22ஆம் வசனம். Many, அந்நாளிலே அநேகர் many people will come to Jesus in that day. அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே கடைசி நாட்களில் வருவார்கள். When I read a word like that, நான் இப்படிப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது I say, Lord, I want to be careful. ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையா இருக்க விரும்புகிறேன். I see somebody prophesying in Jesus' name, யாராவது ஒருவர் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது, casting out demons in Jesus' name, இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை விரட்டும் பொழுது, and doing miracles in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்யும் பொழுது, I say, I don't know, I don't want to judge him எனக்கு தெரியாது, நான் நியாயந்தீர்க்க விரும்பவில்லை. because I don't know his life. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று எனக்கு தெரியாது. But I want to look for the fruit. ஆகவே நான் கனிகள் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். What is the fruit? கனிகள் என்றால் என்ன? Christ-likeness of character. குணாதிசயத்திலே கிறிஸ்துவுக்கு ஒப்பான குணங்கள் இருக்கிறதா? Is he behaving like Christ? கிறிஸ்துவை போல நடந்து கொள்கிறாரா? Is he connecting people to himself or to Christ? ஜனங்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறாரா அல்லது கிறிஸ்துவோடு இணைக்கிறாரா? Is he trying to connect people to Christ? கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறாரா? Or is he connecting people to himself? அல்லது ஜனங்களை தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறாரா? Is he Christ-like in his attitude to money? பண விஷயத்திலே கிறிஸ்துவை போல மனப்பான்மை உடையவராய் இருக்கிறாரா? What is Jesus' attitude to money? பணத்தின் மீது இயேசுவுக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தது? He never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்யவில்லை. Then how did he live? பிறகு இயேசு எப்படி வாழ்ந்தார்? Many people gave him gifts, he took it. அநேக ஜனங்கள் அவருக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள், அதை வாங்கிக் You கொண்டார். read that in Luke chapter 8 verse 2 and 3. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். Some rich women gave him gifts. சில ஐஸ்வரியவானாகிய ஸ்திரீகள் அவருக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள். He told Judas Iscariot, keep that in a bag. யூதாஸ் காரியத்தை பார்த்து, தம்பி இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு அக்கவுண்ட் வைத்துக் கொள் என்று There's சொன்னார். nothing wrong in that. Jesus also did it. அதிலே தவறு ஒன்றுமில்லை, இயேசுவும் அதை செய்தார். What I'm saying is, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், he never passed a collection bag after he conducted a healing meeting. ஒரு குணமளிக்கும் கூட்டத்தை முடித்துவிட்டு வாலண்டியர்ஸை கூப்பிட்டு அந்த காணிக்கை பற்றி அல்ல காணிக்கை பையை எல்லா இடத்திலும் கொண்டு வசூல் செய்ய என்று சொல்லி அவர் He அனுப்பவில்லை. never took a collection when he preached the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காலம் காணிக்கையை வசூல் செய்யவில்லை. That is completely un-Christ-like. அது முற்றிலும் கிறிஸ்துவுக்கு முரணான ஒரு சுபாவம். To receive a gift, Luke 8 verse 2 and 3 is Christ-like. ஒரு வெகுமதியை கொடுக்கிறவரிடத்திலே அதை வாங்கிக் கொள்வது கிறிஸ்துவுக்கு ஒப்பானது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போல. And Paul also received from the church in Philippi. பிலிப்பி சபையிலே உள்ள மக்களிடத்திலே பவுலும் வெகுமதியை கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொண்டார். Paul never took a collection in a meeting. ஆனால் கூட்டங்களிலே பவுல் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்யவில்லை. He never sent reports saying, please support my work. தயவு செய்து என்னுடைய ஊழியத்துக்கு பணம் தாருங்கள் என்று சொல்லி அறிக்கைகளை அனுப்பி பணத்தை வசூல் செய்யவில்லை. He never told people, I'm going here, I'm going there, will you please send me money? நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு காலம் கேட்கவில்லை. Jesus never did that. இயேசு ஒரு காலம் அப்படி செய்யவில்லை. Never, not even once. ஒரு முறை கூட அப்படி செய்யவில்லை. That is Christ-likeness. இதுதான் கிறிஸ்துவுக்கு ஒப்பான சுபாவம். I look for fruit. நான் கனிகள் இருக்கிறதா என்று Is there பார்க்கிறேன். the fruit of humility? அங்கே தாழ்மையின் கனி இருக்கிறதா? Is this man a humble man? இந்த மனிதன் ஒரு தாழ்மையான மனிதனா? Is he a servant? அவன் ஒரு பணிவிடை ஆளை போல இருக்கிறாரா? Or is he such a big man that you have to go through a secretary to meet him? அல்லது அவர் ஒரு பெரிய ஆசாமி, அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செக்ரட்டரி செயலாளர் இடத்திலே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு தான் போய் பார்க்க வேண்டும். Who was the greatest servant of God that ever walked on this earth? இந்த பூமியிலே நடந்த மிகப்பெரிய தேவ ஊழியர் யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. And he had no secretary. அவருக்கு செக்ரட்டரி செயலாளர் யாருமே இல்லை. Who was one of the greatest apostles? மிகப்பெரிய அப்போஸ்தலன் யார்? Paul. பவுல். He had no secretary. அவருக்கும் செயலாளர் என்று யாரும் இல்லை. They were not great people. அவர்கள் மிகப்பெரிய ஜனங்கள் They அல்ல. were humble servants of others. அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற சாதாரண தாழ்மையான மக்கள். Anybody could meet them anywhere. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை சந்திக்கலாம். You don't have to go through a secretary. அவருக்கு இன்னார் மூலமாகத்தான் போய் பார்க்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. But
If you want to see the Prime Minister, you have to go through a secretary. பிரதம மந்திரியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக செயலாளர் If மூலமாக you தான் want போக to go வேண்டும். to see the Chief Minister, you have to see a secretary. நீங்கள் முதல் மந்திரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய PA மூலமாக தான் போக If you வேண்டும். want to see even a manager of a big factory, you have to go through a secretary. ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய ஜெனரல் மேனேஜரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செயலாளர் மூலமாக தான் போக If you வேண்டும். want to see a collector, you have to go through a secretary. ஒரு கலெக்டரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செக்ரட்டரி அல்லது PA மூலமாக தான் பார்க்க வேண்டும். So it's the people of the world who are big who need a secretary. ஆகவே இந்த உலகத்திலே பெரிய ஆட்களுக்கு தான் செக்ரட்டரி வேண்டும். But Jesus was a humble person. ஆனால் இயேசு ஒரு தாழ்மையான ஒரு மனிதர். He never had a secretary. அவருக்கு செக்ரட்டரியே கிடையாது. These are the things I look for. இவைகளை தான் நான் பார்க்கிறேன்.